வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இந்த செக்ஷனில் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிலேருந்து பேசிக் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பார்க்குறோம். பார்ட் 1 வீடியோவில் 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது வந்து பார்ட் 2 21 to 40 கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், among the following compounds select those which are linkage isomers of each other கேட்டிருக்காங்க. லிங்கேஜ் ஐசோமர்ஸ் வந்து எதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லிங்கேஜ் ஐசோமர்ஸ்னால் டிஃப்ரெண்ட் சைட் இருக்கும், சேம் லிகானில் டிஃப்ரெண்ட் சைட்டில் மெட்டல் கூட கோஆர்டினேட் ஆகிருக்கும். இப்போ காம்பவுண்ட் 1ல் CONH35 NO2 கொடுத்துருக்காங்க. ஸோ NO2 வந்து ஒரு ஆம்பிடென்டேட் லிகான். ஸோ இது லிங்கேஜ் ஐசோமர்ஸாக இருக்கணும்னா ONO பாண்டாக இருக்கணும். கோஆர்டினேஷன் சைட் N, ONOனா O வந்து கோஆர்டினேஷன் சைட். ஸோ நெக்ஸ்ட்டு 2ல் பார்க்குறோம் CONH35 BR இருக்குது. ஸோ BR வந்து ஆம்பிடேட்டட் லிகாண்ட் இல்லை. ஸோ இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். இதனால் லிங்கேஜ் ஐசோமர்ஸும் நாட் பாசிபிள். 3ல் CONH35 ONO இருக்குது. ஸோ இது லிங்கேஜ் ஐசோமர்ஸ் ஆஃப் 1. 4 பார்க்குறோம் CONH35 Cl இருக்குது. ஸோ Cl வந்து நாட் ஆம்பிடேட்டட் லிகான். ஸோ இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். 1 and 3 ஆர் லிங்கேஜ் ஐசோமர்ஸ். ஆன்சர் வந்து D. 1 and 3 தான் லிங்கேஜ் ஐசோமர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், pick up the false statement. The complex entity COEN2Cl2 Br can. ஸோ இதில் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். எக்ஸிஸ்டஸ் 6 trans ஐசோமர்ஸ். இது 6 trans ஐசோமரில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் 6 trans ஐசோமர் வந்து பாசிபிள். CO இருக்குது, Cl, Cl, En. ஸோ இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம். சிஸ் ஃபார்ம் எதுன்னு பார்த்தோம்னா CO, Cl, Cl, En. ஸோ இது வந்து சிஸ் ஃபார்ம். பியில் பார்க்குறோம் எக்ஸிஸ்டின் 2 அயனைசேஷன் ஐசோமெரிக் ஃபார்ம். 2 அயனைசேஷன் ஐசோமெரிக் ஃபார்ம் பாசிபிள்னா பாசிபிள் தான். இங்கே Br வந்து கவுண்டர் அயனாக இருக்குது. ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் உள்ளே போகலாம், Cl வந்து வெளியே வரலாம். ஸோ ஐசோமெரிக் ஃபார்ம் வந்து பாசிபிள். எக்ஸிஸ்ட் இன் எனஷியோமெரிக் ஃபார்ம். இது எனஷியோமெரிக் ஃபார்மில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ட்ரான்ஸ் இருந்தால் இதுக்கு எனஷியோமெரிக் ஃபார்ம் இல்லை. பட் சிஸ் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ இதுக்கு எனஷியோமெரிக் ஃபார்ம் வந்து பாசிபிள். CO, Cl, Cl, En, En. ஸோ இது வந்து எனஷியோமெரிக் ஃபார்ம், சிஸ்னுடைய எனஷியோமெரிக் ஃபார்ம். ஆப்ஷன் டியில் டு நாட் ஷோ எனஷியோமெரிசம் அட் ஆல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கிறதால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இது வந்து எனஷியோமெரிக் ஃபார்மில் இருக்கும், ஆனால் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. டு நாட் ஷோ எனஷியோமெரிசம் அட் ஆல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். 23th question, which of the following chemical reagent can provide the distinction between the 2 ionization isomers of the formula CONH35 Br SO4 னு இருக்குது. ஸோ இதில் 2 ஐசோமெரிக் ஃபார்ம் இருக்கும். அயனைசேஷன் ஐசோமெரிக் ஃபார்ம் CONH35 Br and SO4. Another one is CONH35 SO4 Br இருக்குது. ஸோ உங்கள் 2 ஐசோமெரிக் ஃபார்ம் வந்து பாசிபிள். இதில் பேரியம் குளோரைடு ரியேஜென்ட் போடும்போது பேரியம் குளோரைடு சொல்யூஷன் ஆட் பண்ணால் பேரியம் குளோரைடில் இருக்க பேரியம் சல்ஃபேட் கூட சேர்ந்து BaSO4 சல்ஃபேட்டாக பிரிசிபேட் ஆகும், ஒயிட் பிரிசிபிடேட்.
பட் இங்கே வந்து அது பாசிபிள் இல்லை, பிஆர் கவுண்டர் அயனாக இருக்கிறதுனால பாசிபிள் இல்லை. ஸோ ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து பேரியம் சல்ஃபேட் சொல்யூஷன் யூஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். question. The complex MABCD can exhibit enantiomerism if it possesses கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ MABCD வந்து எப்போ எனான்சியோமெரிக் ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஜாமெட்ரியில்? ஸ்கொயர் பிளானார் ஜாமெட்ரி, டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி, ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி, ஸ்கொயர் பிரமிடல் ஜாமெட்ரி இருக்குது. ஸோ இங்கே 4 லிகான்ஸ் தான் இருக்குது. மோனோ டென்டேட் லிகான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்கொயர் பிளானார் ஆர் டெட்ராஹெட்ரல் பாசிபிள். ஸோ இதில் ஸ்கொயர் பிளானாராக இருந்தால் இங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். ஸோ ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். அண்டு டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தோம்னா எனான்சியோமெரிக் ஃபார்மில் இருக்கும். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். EDTA is used for the estimation of EDTA வந்து எந்த அயனை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சோடியம் ப்ளஸ் பொட்டாசியம் ப்ளஸ் அயான், ஹேலைட்ஸ் அயான், காப்பர் 2+ அயான் அண்டு ஏஜி அயான்ஸ், கால்சியம் 2+ அண்டு மெக்னீஷியம் 2+ அயான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து கால்சியம் 2+ அண்டு மெக்னீஷியம் 2+ அயனை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு EDTA யூஸ் ஆகும். ஜென்ரலாக EDTA வந்து சோடியம் சால்ட்டாக இருக்கும். இந்த சோடியம் சால்ட்டான EDTA வந்து ஹார்டு வாட்டரில் ஆட் பண்ணும்போது ஹார்டு வாட்டரில் இருக்கிற கால்சியம் 2+ அண்ட் மெக்னீஷியம் 2+ வந்து காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டு பிரிசிபிடேட் ஆகிடும். ஸோ கால்சியம் 2+ அண்ட் மெக்னீஷியம் 2+ அயன் ஆர் estimated by using EDTA. Next question. The stability constant of the complexes formed by the metal ion M2+ with NH3 Cn- H2O and EnR of the order 10 to the power of 11, 10 to the power of 27, 10 to the power of 15 and 10 to the power of 8 respectively. Then இந்த ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. M2+ அயான் கூட அம்மோனியா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணால் அதனோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து 10 to the power of 11. M2+ கூட Cn- காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணால் அதனோட ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ 10 to the power of 27. H2O காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணதும் அதனோட ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் 10 to the power of 15. En காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணால் அதோட ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் 10 to the power of 8 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். En is strongest ligand, Cn- is strongest ligand. The strength of the ligand has no relationship with the given value. All ligand are equally strong கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி வந்து ராங் நாம் சொல்லிடலாம். எல்லா லிகாண்டுக்கும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்காது. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஹையஸ்ட்டாக இருந்தால் வந்து ஸ்ட்ராங் லிகான். ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து 10 to the power of 27 இருக்குது. ஸோ Cn-க்கு ஸோ இது வந்து Cn- இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் லிகான். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். Dimethylclyoxime is used as a coordinating reagent in the quantitative estimation of TMGன்னு சொன்னாவே நம்மளுக்கு வந்து நிக்கல் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ நிக்கல் தான் வந்து ஆன்சர் இதுக்கு. டைமெத்தில்க்ளோயாக்சைம் வந்து கோஆர்டினேட்டிங் ரியேஜெண்ட்டாக யூஸ் ஆகும். எதுனா நிக்கலுக்கு குவான்டிட்டிவ் எஸ்டிமேஷனில். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். greater the stability constant of the complex ion, greater it is stability. ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அதிகமாக இருந்தால் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி பார்க்குறோம். கிரேட்டர் த சார்ஜ் ஆன் த சென்ட்ரல் மெட்டல் அயான், கிரேட்டர் இஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தினுடைய சார்ஜ் அதிகமாக இருந்தால், இப்போ எக்ஸாம்பிள் Fe3+ இருக்குது, Fe2+ இருக்குன்னா Fe3+ அயான் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும்.
ஸோ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. கிரேட்டர் த சார்ஜ் ஆன் த சென்ட்ரல் மெட்டல் அயான், கிரேட்டர் இஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸஸ். ஆப்ஷன் சி பார்க்குறோம். கிரேட்டர் இஸ் பேசிக் கேரக்டர் ஆஃப் லிகாண்ட், த கிரேட்டர் இஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். ஸோ பேசிக் கேரக்டர் லிகாண்டுக்கு அதிகமாக இருக்கும்போது ஈஸியாக எலக்ட்ரான் பேரை மெட்டலுக்கு டொனேட் பண்ணி ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஹீலேட் காம்ப்ளெக்ஸஸ் ஹாவ் லோ ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஹீலேட்டிங் காம்ப்ளெக்ஸஸ்னால் மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ மோஸ்ட் ஸ்டேபிளாக இருந்தால் இருக்கும்போது அதனோட ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ ஹீலேட் காம்ப்ளெக்ஸஸ் ஹாவ் லோ ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் டி வந்து கரெக்ட் ஃபார் திஸ் கொஸ்டின். ஹீலேட்டிங் எஃபெக்ட் ரெஃபர் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹீலேட்டிங் எஃபெக்ட் சொன்னாவே நம்ம ஞாபகம் வர வேண்டியது ஸ்டெபிலிட்டி. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். இன்க்ரீஸ் த ரியாக்டிவிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் டியூ டு ஹீலேஷன் இருக்குது. ஸோ இது வராது. இங்கே ரியாக்டிவிட்டி வந்து ஹீலேஷனால் இன்க்ரீஸ் ஆகுன்னு கொடுத்துருக்காங்க. ராங் ஸ்டேட்மெண்ட் இது. இன்க்ரீஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் டியூ டு ஹீலேஷன். ஸோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இது. காம்ப்ளெக்ஸனோட ஸ்டெபிலிட்டி ஹீலேஷனால் இன்க்ரீஸ் ஆகிறது தான் வந்து ஹீலேட் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஹீலேஷனாக ரிங் ஃபார்ம் ஆகும். லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் பெட்வீனில் ரிங் ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம ஹீலேஷன் சொல்கிறோம். ஆப்ஷன் சி பார்க்குறோம். இன்க்ரீஸ் த கண்டக்டிவிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸஸ் டியூ டு ஹீலேஷன். ஸோ இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட்டு. டிகிரீஸ் இன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் டியூ டு ஹீலேஷன். இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். Next question. If a multidentate ligand is cyclic in nature and there are no unfavorable steric factor, then the stability of complexes is greatly enhanced. This is called னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மல்டிடெண்டேட் லிகாண்ட் வந்து சைக்ளிக் நேச்சராக இருக்குது. ஸோ இங்கே வந்து எந்த ஸ்டெரிக் ஃபேக்டரும் இல்லை. ஸோ இதனோட ஸ்டெபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து கிரேட்டராக இருக்குது. இந்த எஃபெக்டை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தோம்னா மேக்ரோசைக்ளிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஹீலேட் எஃபெக்ட்னா நான் சைக்ளிக் மல்டிடெண்டேட் லிகாண்ட் வந்து ரிங்கை ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் நம்ம ஹீலேட் எஃபெக்ட் சொல்லுவோம். பட் மேக்ரோசைக்ளிக் எஃபெக்ட்னா லிகாண்ட்லேயே வந்து சைக்ளிக் நேச்சர் இருக்கும். ஸோ இதால் மோஸ்ட் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இதை நம்ம மேக்ரோசைக்ளிக் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். Among the divalent ion of first row of transition elements Mn, Cu, Ni, Fe, the tendency to form stable complexes increases as கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நேச்சுரல் ஆர்டர் ஆர் இர்விங் வில்லியம்சன் ஆர்டர்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து ஐஸ்பின் காம்ப்ளெக்ஸில் டிரான்ஷன் மெட்டலுடைய ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸிங் ஆர்டர் பார்க்குறோங்க. Mn 2+ less than Fe 2+ less than cobalt 2+ less than nickel 2+ less than Cu2+, Cu2+ greater than Sn 2+. ஸோ இந்த ஆர்டர் வந்து நம்ம நேச்சுரல் ஆர்டர் ஆர் வில்லியம்ஸ் ஆர்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்டரில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். ஆப்ஷன் ஏவில் எம்எனுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பிலையும் Mn greater than Cu சொல்லியிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணலாம். ஆப்ஷன் சியில் Cu2 greater than Mn கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா Mn 2+ greater than Fe கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். ஆப்ஷன் டியில் Ni 2+ greater than Mn 2+ கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டு. அடுத்தது பார்க்கும்போது Mn 2+ greater than Cu கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ராங். ஸோ ஆப்ஷன் 4மே ராங்காக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா Mn 2+ less than Fe 2+ less than Cu2+ less than nickel 2+னு இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏவில் இருக்கிற இந்த கிரேட்டர் தென்ற சிம்பிளை எடுத்துகிட்டு
லெஸ் தென் போட்டோம்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். Next question, which of the following complexes will show geometrical as well as optical isomers கொடுத்துருக்காங்க. எந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமரும் ஆப்டிக்கல் ஐசோமரும் காமிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பிளாட்டினம் NH3 இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸஸ் NH3 Cl இருந்தால் இது சிஸ் ட்ரான்ஸ் பாசிபிள், பட் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் வந்து நாட் பாசிபிள் இதில். சிமிலராக பிளாட்டினம் NH3Cl4 இருக்குது. ஸோ இங்கே வந்து சிஸ் ட்ரான்ஸ் வந்து நாட் பாசிபிள், இங்கே சிஸ் ட்ரான்ஸ் வந்து நாட் பாசிபிள். பிளாட்டினம் இருக்குது. 4 Cl 1 வந்து NH3 இருக்குது. ஸோ இங்கே சிஸ் ட்ரான்ஸ் வந்து நாட் பாசிபிள். ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து இங்கே பாசிபிள் இல்லை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சியில் பார்க்கணும். பிளாட்டினம் En கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு En, இது ஒரு En, இங்கே ஒரு En இருக்குது. ஸோ இங்கே வந்து சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸும் நாட் பாசிபிள். ஆப்டிக்கல் ஐசோமர்ஸும் பாசிபிள், பட் சிஸ் ட்ரான்ஸ் வந்து நாட் பாசிபிள். இதே ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் டியில் பிளாட்டினம் Cl இருக்குது. ஸோ Cl இங்கே ஒரு En, இங்கே ஒரு En. ஸோ இது வந்து சிஸ் ஐசோமர்ஸ். ட்ரான்ஸ் வந்து பார்த்தோம்னா பிளாட்டினம் Cl En இருக்குது. ஸோ இது வந்து ட்ரான்ஸ் ஐசோமர். ட்ரான்ஸ் வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், சிஸ் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ உங்கள் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் வந்து சிஸ்ஸில் பாசிபிள். ஸோ ஆப்ஷன் டி வந்து பார்த்தோம்னா சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் இருக்குது, as well as ஆப்டிக்கல் ஐசோமர்ஸும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், the number of geometrical isomers for CO NH3 NO2 3 is கேட்டிருக்காங்க. இங்கே ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து எத்தனை இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 2 ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் பாசிபிள். ஏன்னா இது MA3B3 டைப்பில் இருக்குது. ஸோ MA3B3 டைப்பில் இருந்தாங்க, MA3B3 டைப்பில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது சிஸ் ட்ரான்ஸ் பாசிபிள், ஆர் ஃபேசியல் ஆர் மெரிடோனியல் சொல்லலாம். B இருந்தால் நம்ம சிஸ் ஐசோமர்ஸ் ஆர் ஃபேசியல் ஐசோமர் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு CO ABB இருக்குது. ஸோ இது வந்து ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் ஆர் மெரிடோனியல் ஐசோமர்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து NO2 இருக்கிறதுனால இது ஆம்பிடேட்டட் லிகான். ONO2 பாசிபிள். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஐசோமர்ஸ் இருக்கும், லிங்கேஜ் ஐசோமர் பாசிபிள். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் மட்டும் கேட்டதால் ஆப்ஷன் 2 கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹஸ் ஸ்கொயர் பிளானார் ஸ்ட்ரக்சர். ஸ்கொயர் பிளானார் ஸ்ட்ரக்சரில் எது இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து NiCO4 இருக்குது. ஸோ இது வந்து டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். இது NiCl4 இதுவும் ஆல்சோ டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். NiCN4 இருக்குது. இது வந்து ஸ்கொயர் பிளானார் ஸ்ட்ரக்சர். இது ஆல் ஆஃப் திஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் பிளானார் ஸ்ட்ரக்சர் எதுனா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஷோஸ் அயனைசேஷன் ஐசோமர்ஸ். அயனைசேஷன் ஐசோமர்ஸ் வந்து எது காமிக்குன்னு சொல்கிறாங்க. அயனைசேஷன் ஐசோமர்ஸ் நம்ம திங்க் பண்ண வேண்டியது காம்ப்ளெக்ஸுக்குள்ளே நெகட்டிவ் லிகாண்ட் இருக்கணும், கவுண்டர் அயன்லேயும் நெகட்டிவ் லிகாண்ட் இருக்கணும். ஸோ உங்கள் காம்ப்ளெக்ஸில் நியூட்ரல் லிகாண்ட் இருக்குது. இங்கே வந்து
அயன்சஸ் ஐசோமர்ஸ் வந்து நாட் பாசிபிள். பட் சால்வேட்டட் ஐசோமர்ஸ் வந்து இங்கே பாசிபிள். அது NH3 வெளியும் Cl வந்து ஒரு உள்ளேயும் போகும்போது சால்வேட்டட் ஐசோமர்ஸ் பாசிபிள். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்க்குறோம், இந்த காம்ப்ளெக்ஸில் ஆனியானிக் லிகாண்ட் இல்லை. ஸோ அயன்சஸ் ஐசோமர்ஸ் நாட் பாசிபிள். இது ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சிலையும் வந்து பார்க்குறோம், இந்த காம்ப்ளெக்ஸில் ஆனியானிக் லிகாண்ட்ஸ் இல்லை. ஸோ இதையும் நாம் ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஆப்ஷன் டியில் Br- என்ற ஆனியானிக் லிகாண்ட் இருக்குது. கவுண்டர் அயானில் ஆர் அதர் அயானில் SO4 2- ஆனியான்ஸ் இருக்குது. ஸோ இது எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதால நம்ம உருவாகிற ஐசோமர்ஸ் தான் வந்து அயனைசேஷன் ஐசோமர். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸஸ் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இஸ் 0? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0வாக இருக்கிற காம்ப்ளெக்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறோம் PT NH3 Cl2. இங்கே காம்ப்ளெக்ஸ் மேலே 0 சார்ஜ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன மெயினாக இங்கே 2- Cl வருது, 2+ வந்து பிளாட்டினத்தால் வருது. அம்மோனியா வந்து நியூட்ரல் லிகாண்ட் 0. ஸோ ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் பிளாட்டினம் வந்து +2. நெக்ஸ்ட்டு CO6 இருக்குது. இங்கே கோஆர்டினேஷன் ஸ்பியரில் 0 சார்ஜ் இருக்கிறதுனால கார்பனுக்கும் 0. அப்போது குரோமியத்துக்கு இங்கே வந்து 0 ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கும். ஆப்ஷன் சி பார்க்குறோம், Cr NH3 Cl3 இருக்குது. கோஆர்டினேஷன் ஸ்பியரில் 0 சார்ஜ். Clக்கு வந்து ஓவரால் சார்ஜ் -3. அப்போ குரோமியத்துக்கு +3 இருந்திருக்கும். ஆப்ஷன் டி பார்க்குறோம், Cr En2 Cl2 இருக்குது. En வந்து நியூட்ரல் லிகாண்ட். ஸோ எத்திலின் டையமின் நியூட்ரல் லிகாண்ட். ஓவரால் சார்ஜிங்க 0 இருக்குது. அப்போ குளோரினால் 2-. அப்போ குரோமியத்துக்கு 2+ வரும். ஸோ 0 ஆக்சிஜன் ஸ்டேட் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பியில் குரோமியத்துக்கு 0 ஆக்சிஜன் ஸ்டேட். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஐசோமர்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட். இங்கே வந்து பாசிபிள் ஐசோமர்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. Cu2 NH3 4 Platinum 4 Cl4 இஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது 2 காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது. இந்த காம்பவுண்டில் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் 2 காம்ப்ளெக்ஸ் இருக்குது. 2 காம்ப்ளெக்ஸ் இருந்தால் நம்ம கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ் வந்து பாசிபிள். அதாவது NH3 Cl4ன்னு இருக்குது, 4Cl இருக்குது, 4Cl 4 அம்மோனியா இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்போ எக்ஸ்சேஞ்சஸ் எப்படி பாசிபிள்னா, ஃபஸ்ட்டு அம்மோனியா இங்கே போகிறது ஒன்று போகலாம், NH3 இங்கே ஒரு Cl வரலாம். ஸோ அப்போ எப்படி வரும்னா 3NH3 Cl NH3 3Clன்னு வரலாம். அது மாதிரி பாசிபிள் எக்ஸ்சேஞ்சஸ் பார்க்குறோம். 4 எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பாசிபிளுங்க. அடுத்தது 2NH3 2Cl. இங்கேயும் வந்து 2NH3 2Cl பாசிபிள். நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் 1NH3 3Cl, 3NH3 Cl. அடுத்தது 4Cl 4NH3 பாசிபிள். ஸோ இந்த லிகாண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே பாசிபிள் ஐசோமர்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா 4 பாசிபிள் ஐசோமர்ஸ். ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இந்த காம்ப்ளெக்ஸ் எழுதி போடுறேன். ஃபோர்த் எக்ஸ்சேஞ்சில் காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம்னா BT NH3 4 அண்டு Cu Cl4ன்னு இருக்குது. ஸோ அங்கே 4 குளோரின் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு பாசிபிள் ஐசோமர்ஸ். இப்போல 4 பாசிபிள் ஐசோமர்ஸ் இங்கே இருக்குது இந்த காம்பவுண்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம் ப்ரூஷியன்
ப்ளூ ஈஸ்னான்னு கேட்டிருக்கேன். ப்ரூஷியன் ப்ளூனா வந்து சொல்லும்போது ஞாபகம் வரணும். ஃபெர்ரிக் அயனை டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட்டில் ஃபார்ம் ஆகிறது வந்து ப்ரூஷியன் ப்ளூ. எக்ஸாம்பிள் வந்து பார்க்குறோம். ஃபெர்ரிக் அயான் டிடெக்ஷனுக்கு ஃபெர்ரிக் குளோரைடு வந்து பொட்டாசியம் ஃபெர்ரோ சயனைட் சொல்யூஷன் ஆட் பண்ணோம்னா ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற ரீஏஜென்ட்னு பார்த்தோம்னா Fe3+ வந்து இது கூட ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணோம். இது வந்து 4- இருக்குது. ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் எப்படி வரும்னா Fe4 FeCN6 வரும். இதுதான் வந்து ப்ரூஷியன் ப்ளூ. ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு CuSO4 காப்பர் சல்ஃபேட் அண்டு KCN சொல்யூஷன் ரியாக்ட் டு ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ரியாக்ஷன் எழுதலாம். CuSO4 + KCN இது ரியாக்ட் ஆகும்போது ஃபஸ்ட் நம்மளுக்கு CuCN2 + K2SO4 கிடைக்கும். இந்த CuCN2 வந்து லெஸ் ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள். ஸோ இந்த CuCN2 ஃபர்தராக டீகம்போஸ் ஆகிட்டு CuCN + CN2 சைனோஜன், இது பேர் வந்து சைனோஜன். இது குப்ரஸ் சைனைட். இது மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. காப்பர் வந்து 2+லேருந்து காப்பர் 1க்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஃபர்தர் எக்ஸஸாக நாம் KCN ஆட் பண்ணோம்னா எக்ஸஸ் KCN யூஸ் பண்ணும்போது CuCN + KCN எக்ஸஸை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு CuCN4 K3ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +1. ஸோ இதான் வந்து காப்பர் சல்ஃபேட்டுக்கும் KCNக்குமான ரியாக்ஷனு. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸில் CuCN2 கொடுத்துருக்காங்க. இது ஃபார்ம் ஆகும், பட் உடனே டீகம்போஸ் ஆகிட்டு நம்மளுக்கு CuCN கிடச்சிரும். ஸோ இங்கே ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தோம்னா CuCN தான். அண்ட் ஆப்ஷன் சியில் வந்து K2 CuCN4 கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஆக்சிஜன் ஸ்டேட் 2+ இருக்குது. ஆனால் இங்கே ஃபார்ம் ஆகிற காம்பவுண்டில் வந்து 1+ தான் ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் 4ல் வந்து CuCN6 கொடுத்துருக்காங்க. ஹெக்ஸ் கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து டெட்ரா கோஆர்டினேட் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். சப்போஸ் ஆப்ஷன் சியில் K3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அது K3 CuCN4 கொடுத்துருந்தா இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர். 14th question. Which of the following will exhibit optical isomerism கேட்டிருக்காங்க. ஆப்டிக்கல் ஐசோமரிசம் காமிக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் எதுன்னு பார்க்கலாங்க. ஆப்ஷன் ஏல CrEnH2O4 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து A4 டைப் லிகாண்டு. அப்போ MEN ஐடென்டைட் லிகாண்ட் அண்டு A4 இருக்குது. ஸோ இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இது MAAAEN எழுதுகிறோம். ஸோ இது வந்து ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். CrEn3+ இருக்குது. CR எழுதுகிறோம். இது ஒரு EN, இங்கே ஒரு EN, இங்கே ஒரு EN. ஸோ இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்டு. மிரர் இமேஜ் வந்து நான் சூப்பர் இம்பசிபிளாக இருக்கும். பட் இங்கே வந்து மிரர் இமேஜுவல் சூப்பர் இம்பசிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு CrNH3 6 இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து
MA6 டைப்பு சியில் இருக்கிறது. ஸோ இது வந்து நான் பார்த்தோம்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். மிரர் இமேஜ் வந்து சூப்பர் இம்பாசிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ் சிஎல் கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎல் இங்கே ஒரு EN, இங்கே ஒரு NH3. ஸோ இந்த ட்ரான்ஸில் கொடுத்துருக்கனால இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ ஆக்டிவ் ஐசோமர்ஸ் எதுன்னு கேட்கும்போது ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டியில் MA2 B2 AA டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர்.